அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். அதனால எப்படின்னா வேதத்தில் நாம் வாசிக்கும் போது இந்த நாள் ஒரு முக்கியமான நாளாய் சொல்லப்படுகிறது. அதனால எப்படின்னா வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஸோ யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அன்றைக்கு கடந்த வாரத்தில் நம்ம படித்தோம். ஆகவே 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது வாரத்தின் முதலாம் நாளில் அவங்க என்ன பண்ணாங்க, கந்த வர்க்கங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு எடுத்துன்னு என்ன பண்ணாங்க, அந்த கல்லனிடத்துக்கு போனதாக சொல்லப்படுகிறது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா முதலாம் நாள் காலையில், வாரத்தின் முதலாம் நாள் காலையில், அப்போ ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முன்னாடி ஓய்வு நாள் சனிக்கிழமை, வாரத்தின் முதலாம் நாள் அப்போ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. அது என்ன பண்ணிச்சு, உயிர்த்தெழுந்த நாளை கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க, பின்வர நாட்களில் இதுதான் ஓய்வு நாள் என்றதை என்ன பண்ணாங்க, மாற்றிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஓய்வு நாள் சனிக்கிழமை. ஆகவே வாரத்தின் முதலாம் நாள் காலையிலே அவர்கள் அதிக இருட்டோடு என்ன பண்ணாங்க, மதநிலை மரியாலும் கல்லனிடத்துக்கு கல்லறையில் அடைத்திருந்த கல் எடுத்து போட்டப்பட்டிருக்கிறதை கண்டார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, அப்போ போயிட்டு அந்த கல்லறையை எடுத்து போட்டதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, கர்த்தரை என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வாசிக்கலாம். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவின் இடத்துல கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். பேதுருவும் இந்த யோவானும் பேதுரும் இருவரும் என்ன பண்ணாங்க, ஒருமித்து ஓடினாங்க. ஆனாலும் கூட யோவானை விட பேதுரு ரொம்ப துடிதுடிப்பாக என்ன பண்ணார், முன்னாடி என்ன பண்ணார், ஓடி அந்த கல்லறைக்கு போனதாக சொல்லப்படுது. அப்போ பேதுருவை பார்க்கலாம் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தின கல்லறையில் அதற்குள்ளே குனிந்து சீலையில கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு உள்ளே பின்னே கல்லறைக்கு உள்ளே பிரவேசித்து சீலையில் கிடைத்திருக்கிறதையும் அவருடைய தலையிலே சுற்றிருக்கிற சீலையும் மற்ற சீலைகளுடைய வஸ்திராமல் தனியே ஒரு இருட்டிலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். ஆமென் சொல்லுங்க. முந்தி கல்லறையிடத்துக்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். ஆமென், அல்லேலூயா. அவர் மரித்தோர்ந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அவர் மரித்தோர்ந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். ஆமென் சொல்லுங்க. அப்படியே அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல வெள்ளடை தரித்திருந்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாய் உட்கார்ந்திருந்ததை கண்டான். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். ஆமென். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் அவரை இயேசு என்று என்ன செய்யல, அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று. அப்ப தோட்டக்காரன் என்று எண்ணி அவரை வைத்த இடத்தை எங்களுக்கு சொல்லும். அல்லேலூயா. உடனே இயேசு அவளை பார்த்து சொல்றாரு, மரியாளே என்றார். இப்ப யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டா, அந்த குரல் வாய்ஸை கண்டுபிடிச்சு என்ன பண்ற, முன்ன தோட்டக்காரன் நினைச்சாரு. ஆனா மரியாளின்னு பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்து ரபுனி என்று சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. போதகரேன்னு சொல்ற. அப்ப சொல்லிட்டு அதுக்கு உங்கள் தேவனிடத்துக்கும் தான் கர்த்தரை கண்டதையும் இவ போய் என்ன பண்ணா, அறிவித்தாள். ஆமென் சொல்லுங்க. அந்த வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினமே சாயங்காலத்துல சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அங்க நடுவே நின்று என்ன பண்ண, உங்களுக்கு சமாதானம் சொன்னார். சொன்ன உடனே அவர்கள் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் காண்பித்தார்.
அல்லேலூயா. தன்னுடைய அந்த விழாவில் கொத்தப்பட்டதையும் தன் கைகளில் ஆணிகளால் கடவப்பட்டதையும் அவர்களுக்கு என்ன பண்ணாரு? சீசர்கள் காண்பித்தார். உடனே அதை பார்த்து என்ன பண்ணாங்க? அந்த சீசர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு இயேசு அவர்களுக்கு என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்துட்டு என்ன பண்ணார்? பிதா என்னை அனுப்பினதை போல நானும் உங்களை என்ன செய்யறேன்? அனுப்புகிறேன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு? சீசர்களை ஆண்டவர் அன்னைக்கு என்ன பண்ணாரு? ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணார்? அந்த வல்லமையை வந்துட்டு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை அவங்களுக்கு கொடுத்து என்ன பண்றாரு? அனுப்புறார். அப்போ வந்துட்டு என்ன பண்ணாரு? என்னை பிதா அனுப்புனதை போல நானும் உங்களை அனுப்புறேன். இந்த உலகம் எங்க போய் சர்வீஸ் சிஸ்டிக்கு நீங்க என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்? அனுப்புறார். அதுக்கு ஒரு வல்லமையை ஆண்டவர் அனுப்புறார். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. இதுதான் வந்து ஸ்டைலாக மாறிச்சு. இப்போல்லாம் உஃப்னு ஊதனா அப்படியே பொத்து பொத்துன்னு விழுற மாதிரி என்ன பண்ணுறாங்க? இது நடக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான வல்லமே இருந்துச்சுன்னா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து சிலர் ஊதணும் உடனே விழுறாங்க. அது இந்தியாக்காரங்க ஸ்டைல் பண்ணுறாங்க. சிலர் வந்து இவங்களே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஆமாம், இது நிறைய நடக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், அவங்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். மன்னியாது இருக்கிறீர்களோ அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எவர்களுடைய பாவங்கள்லாம் நீங்கள் மன்னிக்கிறீங்களோ அந்த பாவங்கள் அவங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாது இருக்கிறீங்களோ அவங்க பாவங்கள் அவங்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்குன்னு சொல்லி இயேசு என்ன பண்ணாரு? நம்முடைய சீசர்களுக்கு அந்த அதிகாரத்தை கட்டளை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, லூக்கா 9ஆம் அதிகாரத்திலும் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பிசாசுகள் மேலேயும் வியாதிகளையும் சுகமாக்குறதுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஆனா இங்க வந்து பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரத்தை அந்த சீசர்களுக்கு என்ன பண்ண அப்போஸ்தலருக்கு இயேசு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை தான் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்க? இன்னைக்கு பல இடங்கள்ல வேளாங்கண்ணி, அச்சரப்பாக்கம், இப்படி பல இடங்கள்ல போய் என்ன பண்ணாங்க? அந்த ஃபாதர் கிட்ட செய்கிற தப்பெல்லாம் செஞ்சு போட்டு எனக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? அங்கே போய் மன்னிக்கப்பட்டாச்சு அப்படின்றதுக்கு அடையாளமாக என்ன பண்ணாங்க? அப்படிலாம் செயல்படுறாங்க. அல்லேலூயா. இது ஆர்சிகாரங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க? அதிகமாக இதை பயன்படுத்துகிறாங்க. அந்த இடத்துக்கு என்ன பண்ணாங்க? செஞ்சுட்டு தப்புகளை செஞ்சுட்டு போய் என்ன பண்ணுறாங்க? ஃபாதர் கிட்ட மன்னிப்பு கேட்டால் அவ்வளோதான் திருப்தி. இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம சந்தோஷமாக வாழலான்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே பாவத்தை என்ன பண்ணுறாங்க? செஞ்சுட்டு எத்தனை முறை போனாலும் மன்னிப்பு கிடைக்குது அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பு. ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டோம்னா நம்முடைய பாவங்கள், கரும பாவம், ஜென்ம பாவம், இள வயதின் பாவம், முதிர் வயதின் பாவம், எல்லா பாவங்களும் மன்னிச்சு மறந்துடுறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஆனால் செஞ்ச தப்ப திருப்பி செஞ்சுனே இருந்தா இன்னும் கூட்டி போட்டு இருக்கும். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இன்னும் நம்ம செய்கிற முன்னாடி இருந்த செஞ்ச பாவத்தை மறுபடியும் செஞ்சுனே இருந்தோன்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் கூட்டி போட்டுனே இருக்கும். நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று இருக்குது. அந்த நாட்களில் ஆண்டுக்கு முன்னாடி போய் நிற்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆகவே வந்து நேற்று கூட வந்து நம்முடைய இந்தியாவினுடைய மக்கள் வந்து 138 கோடி மக்கள் இருக்காங்க. ஆகவே இந்த 138 கோடி மக்கள் எப்படி நம்முடைய இந்திய தேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அதே போல அங்கே வந்து ஜெருசலேமில் வந்து இஸ்ரேலில் அங்கே 138 கோடி மக்களுக்கு அப்போ வந்து ஒரு தலைவர் வந்து என்ன பண்ணார்? போப் பிரான்சிஸ் அப்படின்னு சொல்லி பிரான்சிஸ்ன்னு சொல்லிட்டு அவர் கடந்த நாட்களில் மறிச்சார். நேற்று சாயங்காலம் அது அடக்காரதனை நடந்துச்சு. ஆமே, அதுக்கு பல கோடிக்கணக்கான மக்கள் அதில் போய் கலந்து கொண்டாங்க. நம்முடைய இந்தியா சார்பில் கூட நம்முடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவங்களும் கலந்து கொண்டாங்க. தமிழ்நாட்டில் கூட 2 பேர் வந்துட்டு அமைச்சர்கள் அவங்க போய் கலந்து கொண்டாங்க. இப்படி வந்து போன அமெரிக்காவினுடைய முன்னாடி ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் இப்பொழுது ட்ரம்ப்பு இவங்கெல்லாம் கூட அதில் என்ன பண்ணாங்க? கலந்து கொண்டாங்க. அந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, எதோ பார்க்குறீங்க. அதனால் வந்து நேற்று அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய அப்போ மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு வந்து என்ன பண்ணாங்க? கல்லறை கிட்ட போய் அதை வந்து என்ன பண்ண அந்த கந்த வர்க்கங்கள் எல்லாம் வாசனை திரவங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் பார்க்கறது அது வந்து என்ன பண்ணிட்டாங்க? அது ஒரு பாரம்பரியமாக மாறி போச்சு. அதனால வந்து இப்போ கல்லறை இடத்துல தேவன் வந்து என்ன பண்ணாரு? அவர் மருத்துவர் இடத்துல உயிரோடு இருக்கிறவன் மருத்துவ இடத்துல தேடுகிறது என்ன? அவர் இன்னைக்கும் மறிச்சு உயிரோடு எழுந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. நாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க? இன்னைக்கு இஸ்ரேல்ல அதே இடத்துல கல்லறையை என்ன பண்ணியிருக்காங்க? கட்டியிருக்காங்க. அந்த இடத்துலையும் போய் தொழுது கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது சுமார் வந்து பார்த்தீங்கன்னா 1400 ஆண்டுகள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஆலயத்தை அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? கட்டிட்டாங்க. இப்போ வருஷங்களாக வந்துட்டு அதை என்ன பண்ணாங்க? வருஷமாக என்ன பண்ணாங்க? அந்த இடத்துல இயேசு மரிச்ச உயிர் தெழுந்த இடத்துல அதே இடத்துல அந்த கல்லறைக்கிறதுனால அந்த ஆலயம் கட்டிங்கிறதுனால அந்த இடத்துல போய் விக்கிரக ஆராதனையை போல என்ன பண்ணாங்க? இன்றைக்கும் போய்
அதை என்ன பண்ண பூஜை பண்ணி கும்பிட்டுக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆலயம் 1808 ஆண்டில் அங்கே அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி அந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தில் என்ன பண்ணாங்க, அப்போ எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக திருச்சபை வரலாறு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ வந்து சொன்னா அப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டு என்ன பண்ணாரு, சீசர்களுக்கு நம்முடைய சமாதானத்தை சொன்னார். அப்போ சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லி அவங்களுக்கு அப்போ சமாதானத்தை சொல்லிட்டு சீசர்கள் வந்துட்டு என்ன கண்டு சந்தோஷப்பட்டாங்க. விழாவையும் அப்போ கையிலலாம் ஆண்டவர் என்ன பண்ண காண்பிச்சு உயிரோடு இருக்கிறவரை அவங்களுக்கு காண்பிச்சார். அதை கண்டு விசுவாசித்தாங்க. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு பிறகு கர்த்தர் தம்முடைய வல்லமை என்ன பண்ணார், கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து நீ அப்போ வந்துட்டு அந்த பாவம் மன்னிப்புடைய நிச்சயத்தை கொடுத்து அவங்களுக்கு அந்த அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்து என்ன பண்ணார், அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 சீசர்ல ஒருத்தன் வந்து காணாது போயிட்டான். காட்டி கொடுத்து அவன் ஆண்டு கொண்டு செத்துட்டான். மீதி 11 பேர். இப்போ இந்த 11 பேர்ல 10 பேர் தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வந்து அந்த சாயங்கால வேலை அவங்களுக்கு சமாதானம் உண்டாவதான்னு சொல்லும் போது 10 பேர் தான் இருக்காங்க. அப்போ யார் இல்லை, தோமா இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு வந்துட்டு என்ன பண்றாங்க, இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா சொல்லலாம், வாசிக்கலாம். 23வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 24 வாசிக்கலாம். இயேசு வந்திருந்த போது 24 24 என்பவன் அவங்களோட கூட என்ன பண்ணல, இல்லை. மற்ற சீசர்கள் சொன்னார்கள். அதற்கு அவன் நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு போட்டால் ஒழிய. அல்லேலூயா. இயேசு வந்தார். வந்த உடனே விழாவையும் அவருடைய கைகளில் அடிக்கப்பட்ட அந்த கைகளையும் என்ன பண்ண காண்பிச்சார். பார்த்த உடனே அவங்க சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனா இந்த சீசன் வந்து என்ன பண்ண, அந்த தோமை வந்து என்ன பண்ணல, இவர் வந்து இப்போ கர்த்தரை கண்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை வந்துட்டு என்ன பண்ணல, நம்பல. என்ன சொல்றான், அவருடைய கைகளில் ஆணிகள் உள்ள காயத்தை நான் கண்டு அந்த காயத்துல ஏன் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவில் போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்கள் இந்த சந்தேக புத்தி, அதனாலதான் இந்த சந்தேகம் உள்ள மக்களுக்கே இந்த இந்தியாவுக்கு என்ன பண்ணாரு, இந்த தோமாவை ஆண்டவர் அனுப்புறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வந்து சொல்றாரு, அவருடைய கைகளையும் அவருடைய விழாவிலையும் நான் கையை விட்டு தொட்டு பார்த்தாலும் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னார். அப்ப மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, இந்த 8வது நாள் தான் இன்னைக்கு எந்த நாள், அதனால சொல்றாரு. அப்ப போன வாரம் உயிர்த்தெழுந்த நாள், இந்த 8வது நாள் இன்னைக்கு. 8ஆம் நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. நடுவே நின்று அப்ப ஆண்டவர் வந்து அங்க சொல்ற தோமாவை நோக்கி, நீ உன் விரலை நீட்டி உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என்னுடைய விழாவில போடு. அல்லேலூயா. அப்போ வந்து அப்போ இதெல்லாம் போட்டா கையை விட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன்னு சொன்னார்ல. அதனால அவங்ககிட்டே வந்து என்ன பண்றாரு, வேற யாரையும் பேசல. அவங்ககிட்ட நேராக தோமாவை பார்த்தே சொல்றாரு, என் கையை பாரு. அதனால உன் விரலை நீட்டி என் கையை பாரு, உன் கையை நீட்டி என் விரலை போடு. அவிவிசுவாசியாம விசுவாசம் மூலம்னா இரு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த வந்து என்ன பண்ணாரு, எச்சரிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவனே என் தேவனே என்றான். ஆமென். அப்படி சொல்லிட்டு அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதனால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க. கண்டு அன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வந்து கண்டாங்க, பார்த்தாங்க. அதே மாதிரி அந்த தோமா கண்டு அப்போ வந்து விழாவை கையிலையும் வந்து என்ன பண்ணாங்க, விட்டு பார்த்த பிறகுதான் நம்பினா. ஆனா ஆண்டு சொல்றாரு, தோமாவே நீ என்னை கண்டதுனால விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீயும் நானும் காணாதிருந்தும் இன்னைக்கும் அவரை நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கோம், விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உண்மையா? அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க தான் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா அங்க சொன்னாரு 31வது வசனத்துல, நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. 30வது வசனத்துல வாசிக்கிறோம், இந்த புஸ்தகம் எழுதிராத. ஆமென் சொல்லுங்க.
நிறைய இந்த பைபிளில் எழுதாத்தெல்லாம் என்ன பண்ண சீசர்களுக்கு முன்னாடி ஆண்டவர் செஞ்சாராம். ஆமே, இந்த சரித்திரம் உண்மையாக இது சொல்லப்படுகிறது. ஆனால் 21ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வசனத்தில் சொல்கிறாரு, இயேசு செய்த அநேக அப்போ சொல்கிறா பாருங்க, இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகள் ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்களை அடையாளங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, செய்திருக்கிறார். சில காரியம் தான் எழுதியிருக்கார். ஆமே, உலகம் அது வந்து என்ன பண்ணாது, நம்பாதுன்றதுக்கு அடையாளமா சில முக்கியமானதை மட்டும் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அப்ப அந்த தோமானுடைய அவிவிசுவாசத்தை நீக்கி ஆண்டவர் என்ன பண்ணார், உயிருள்ளவராக காண்பிச்சு அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் ஒருவேளை அவிவிசுவாசம் வராம விசுவாசம் உள்ளவங்களா நம்ம இருக்கும்போது நம்ம பாக்கியவங்களா பாக்கியவதிகளா நம்ம காணப்படுவோம். இயேசு இன்னைக்கும் மரிச்சு போன நிலைமையில் இல்லை. இந்த உலகத்துல எத்தனையோ ஆசான்கள் வந்து மரிச்சாங்க, ஆனா உயிரோடு ஒருத்தரும் எழல. இயேசு சொன்னபடியே மரிச்சார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாள் பூமியின் மேல் நிற்பார் என்பதை அறிந்திருக்கிறேன், அந்நிய கண்களில் என் கண்ணே அவர் காணும்னு சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் மீட்பர் என்றால் காப்பாற்றுகிறவர், பாதுகாக்கிறவர், ரட்சிக்கிறவர், மீட்கிறவர். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம உலகத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ மீட்பர்கள் வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஒரு விபத்தாச்சு, விபத்து ஆன உடனே என்ன பண்றாங்க, அதுக்கு போய் என்ன பண்ணாங்களோ மீட்டெடுத்து அப்போ என்ன பண்ணாங்க, மருத்துவமனைக்கு கொண்டு போய் என்ன பண்றாங்க, அவங்க பாதுகாப்பு அதுக்கு தேவையான சிகிச்சை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பேர் என்ன பேரு, மீட்பு படை. ஆமேன்னு சொல்லுங்க. அது மாதிரி ஆண்டவர் நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, மீட்டெடுத்திருக்கார். அவர் தான் ரட்சகர். ஆமேன்னு சொல்லுங்க. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்பார் என்று சொல்லி அந்த யோபு என்ன சொல்றாரு, எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கூட, இழந்து போன போதும் கூட அவர் வந்து சொல்றார், அவர் எனக்கு கொன்று போட்டாலும் நான் அவர் பேர்ல நம்பிக்கை இருப்பேன்னு சொல்றார். நான் போற வழியெல்லாம் அறிவார், அவர் சோதித்த பிறகு நான் சுத்த பொண்ணா விளம்ப அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து இப்ப நான் சொல்லிட்டு சொல்றாரு, என் மீட்பார் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாள்ல நிற்பார் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். இந்த சரீரமெல்லாம் அழிக்க போனாலும் கூட அந்நிய கண்கள் அல்ல, என் கண் காணும் அப்படின்னு சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்க. அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, கனம் பண்ணி கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்க. இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுத்தார். அப்படி ஆண்டவர் உங்களுக்கும் இந்த உயிர்த்தெழுதின் நாட்கள்ல வந்திருக்கிற உங்களையும் ஆண்டவர் அப்படி என்ன பண்ணார், இழந்ததெல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுத்து உங்களை மீட்டெடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவிசுவாசமா இல்லாம விசுவாசம் மூலமா இருக்கும் போதுதான் ஆண்டவரிடத்துல இருந்து நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். அவிசுவாசமா இருந்தோம்னா ஒரு நன்மையும் ஒரு அற்புதத்தையும் ஆண்டவரிடத்துல இருந்து நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமேன் சொல்லுங்க. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாரு, அந்த ஸ்திரியை பார்த்து என்ன பண்ணாரு, ஸ்திரியை ஏன் அழுகிறாய் அப்படின்னு சொல்றாரு. என்ன என் கர்த்தரை வைத்த இடத்த காணோம், அவரை எங்க எடுத்துட்டு போயிட்டுக்கிறாங்க, வச்சு எடுத்துட்டு போறது எங்கன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லு அப்படின்னு அவன் கேட்கறான். ஆமேன்னு சொல்லுங்க. அங்க சொல்றாரு ஆண்டவர், அவங்க பார்த்து சொல்றாரு, மரியாதையை பார்த்து சொல்றாரு, ஏன் நீ அழுகிறாய் என்று சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்திரியை ஏன் அழுகிறாய்ன்னு சொல்றாரு. அப்ப நம்ம அழுது கொண்டு இருக்கிற நம்முடைய அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் கொடுக்கறதுக்காக தான் கர்த்தர் நம்ம இந்த உயிர்த்திலிருந்து ஆண்டவர் நம்ம மீட்டெடுத்து வந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம படிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது நிர்கமகாண்டமும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் என் பெலனும் என் கேதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை நான் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, மோசேவும் இஸ்ரேல் புத்திரரும் வந்து என்ன பண்ணாங்க, கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டா அப்ப அங்க பாடுகிறதா வந்து 1வது வசனம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப மகிமையா கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு, வெட்டி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரரையும் கடல்ல என்ன பண்ணாரு, தள்ளிட்டாருன்னு சொல்லி ஆண்டவர் உயர்த்தி என்ன பண்ணார், மிரியாமோடு கூட அந்த சகோதரிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அங்க 11வது வசனத்துல கூட சொல்லப்படுது, கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார், பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவரும் துதிகளிலே பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லலாம் பாடி கர்த்தரை துதிக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இங்க இந்த இடத்துல வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் என் பெலனும் எனக்கு கேதமுமானவர், எனக்கு அவரே ரட்சிப்புமானவர். ஆமேன். இயேசு கிறிஸ்துவால அன்றி ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு தகப்பன் தம் பிள்ளைக்கு ரட்சிப்பை கொடுத்துட முடியாது, ஒரு தாய் வந்து தம் பிள்ளைக்கு என்ன பண்ண ரட்சிப்பை கொடுத்துட முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆகவே பெற்ற பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு என்ன பண்ண முடியாது,
ரட்சிப்பை கொடுக்க முடியாது. இயேசுதான் ரட்சகர். ஆமென் சொல்லுங்க. அவருடைய ரத்தத்தினாலதான் மீட்பு ஆண்டவருக்கு என்ன பண்றார், கொடுக்கிறார். அவருடைய ரத்தத்தினால்தான் சகல பாவங்களும் சகல நோய் இருந்தாலும் நீக்கி சுத்திகரிக்கப்படும் சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அவர் ரத்தத்தினாலதான் பாவம் மன்னிப்பினுடைய நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்க. அதனால நீங்க சொல்றாரு, அவரே எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை நான் என்ன செய்வேன், ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை நான் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படி ஆண்டவர் அங்க சொல்றாருன்னா, இந்த 5ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் அங்கிருந்து என்ன பண்ணாங்க, செங்கடலாம் கடந்து வனாந்திரத்துக்கு வராங்க. வரும்போது இவங்க ஆண்டவரை பாடி துதிச்சு வரும்போது அங்க மாறான்ற இடத்துக்கு கூட வராங்க. வரும்போது அவங்களுடைய தண்ணியை போய் குடிச்சு பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கையில கசப்பா இருந்துச்சு அந்த தண்ணி. ஆனா அந்த கசப்பா இருந்த தண்ணீரை கர்த்தர் என்ன பண்ணாரு, மதுரமான தண்ணீராய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்க அந்த கசப்பை கர்த்தர் நீக்கி ஆண்டவர் அந்த சமாதானமான சந்தோஷமான ஆண்டவர் தித்திப்பான ஒரு மகிழ்ச்சியான தண்ணியை ஆண்டு கொடுத்து உங்களை கர்த்தர் கனம் பண்ணி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஏன்னா உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த கசப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைத்து ஆண்டவங்களுடைய வாழ்க்கையில ஒரு இனிமையான அனுபவத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றார், அவர் என் தகப்பனுடைய தேவன், அவரையே நான் உயர்த்துவேன் அப்படின்னு நம்ம ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும், உயர்த்தி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துறாங்க. சொல்றாரு, அவருக்கு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்போ அவருடைய வாசஸ்தலம்னா நாம் ஆண்டவர் தங்குகிற ஒரு வாசஸ்தலமா நாம் மாறணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம மாறும்போது நமக்குள் அவர் வாசம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, சங்கீதத்துல வாசிக்கலாம். அப்ப ஆமோஸ் புத்தகத்துல வாசிக்கும் போது, நான் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரை நான் என்ன பண்ணுவேன், தகப்பனுடைய தேவன், அவரைவே நான் உயர்த்துவேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு வாசிக்கலாம். ஆமோஸ் புத்தகத்துல வாசிக்கும் போது ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம், பக்கம் 1066 நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆகையால் இஸ்ரவேலே, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க சொல்றாரு, ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமா உனக்கு செய்வேன். இஸ்ரவேலை நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய பாவங்களுக்கு என்ன பண்றாங்க, பாவங்களிலிருந்து மனம் திரும்பி வரும்போது அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஆண்டவருக்கு முன்னாடி மனம் திரும்பி தங்களை தாழ்த்தும் போது தாழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, மனுஷனுக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அதுதான் இந்த 4வது வசனத்துல வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரத்துல அதே 4வது வசனத்துல சொல்றாரு, பெத்தேலுக்கு போய் அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா, அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவரை என்ன பண்ணாங்க, விசனப்படுத்துறாங்க, துரோகம் பண்ணி. அப்ப ஆண்டவரை என்ன பண்ண, பலிகள் செலுத்தியும் கூட என்ன பண்றாங்க, அவங்க தேவனுக்கு விரோதமான காரியங்கள் அங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அங்க என்ன பண்றாரு, அப்ப அழைப்பு கொடுக்குறாரு, நீங்க மனம் திரும்பி தாழ்த்தி ஆண்டவர் பட்சமா நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் உன் தேவனை சந்திக்கும்படிக்கு நீங்க ஆயத்தப்படுங்கன்னு சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்குறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல கர்த்தரிடத்துல நமக்கு கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் ஆண்டவர் காண்பிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ண, தம்முடைய பிள்ளைகளுக்காக காண்பிக்கிறார். ஆனா இவர்களோ வழிவிலகி என்ன பண்றாங்க, தூரமா போய் கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் அவங்களுக்கு மறுபடியும் அழைப்பு கொடுத்து தங்களுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பு, நீங்க ஏற்ற காலத்துல சமாதானமும் பெற்று நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது மனம் திரும்பும் போது ஆண்டவர் தம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் ஆண்டவர் என்ன பண்றார், இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றார், வாக்கு பண்றார். ஆமென் சொல்லுங்க. அதான் லேவியகாண்டம் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, லேவியராகமம் புத்தகத்துல லேவியகாண்டம் 26ஆம் அதிகாரம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 23வது வசனத்தையும் 25வது வசனத்தையும் நீங்க வாசித்தீங்கன்னா, வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரத்துல 23வது வசனம், நீங்கள் நான் செய்யும் தண்டனையினாலே நீங்க குணப்படாமல் எதிர்த்து நடந்தால் 7 தலையணையாக நான் வாதித்து
பழிவாங்கும் பட்டயத்தை வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களை சேர்ந்த பின் அனுப்புவேன். முறித்து போடும் போது சாப்பிட்டும் நீங்க திருப்தி அடைய மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் செய்ய தண்டனைனால நீங்க குணப்படாம நீங்க எனக்கு எதிர்த்து நடந்தா நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்கள் நிமித்தமா ஏலத்தனையா நான் வாதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. என் உடன்படிக்கை மீறினதுக்காக பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல நான் என்ன செய்வேன், வரப்பண்ணுவேன், கொள்ளை நோயை உங்கள் மேல அனுப்புவேன், சத்ருவின் கையில நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார், எச்சரிக்கிறார். அதனால நம்ம மனம் திரும்பி அவர் பட்சத்துல நம்ம வந்து தாழ்ந்த சிந்தையோடு கூட அவர் பட்சத்துல நம்ம வரும்போது ஆண்டவர் வந்து சொல்றாரு, தேவனை சந்திக்கும்படி இப்படி ஆயத்தப்படு என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப கர்த்தருடைய கையில நம்ம வந்து சத்ருவின் கையில ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. அப்ப ஆண்டவர் மனம் திரும்பும் போது ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் சத்ருவின் கையில ஒப்பு கொடுக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆயத்தப்பட வேண்டிய பண்டிகை காரியங்கள் வந்துட்டு எது அப்படின்னு சொன்னா, வேதத்துல சொல்றது உன் தேவனை சந்திக்கும்படி நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்பட வேண்டும். அதான் உபாகம புத்தகத்துல 19:3 வாசிக்கும் போது உனக்காக ஒரு வழியையும் கூட கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாரு, நம்ம ஆயத்தப்படும் போது தான் தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆயத்தப்படுத்தும் போது நமக்காக ஒரு வழியும் கர்த்தர் ஆயத்தப்படுத்த வரோம். வாசிக்கலாம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது உபாகமம் 19ஆம் அதிகாரம் திவ்ய உபதேச கண்டமும் உபாகமம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். உண்டு பண்ணுவாயாக. அப்ப கொலை செய்தவன் எவனோ அங்கே ஓடி போகும்படி உன் தேவனாக கர்த்தர் உனக்கு சுதந்திரக்க போகிற தேசத்துல உன் எல்லையில 3 பங்காக பகுத்து அதுக்கு வழியை உண்டு பண்ண கடவா என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்து சொல்றாரு, அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அப்ப உனக்காக ஒரு வழியை கர்த்தர் என்ன செய்வாராம், ஆயத்தம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்து 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கும் போது நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணுமா, ஆயத்தப்படுத்தணும். அப்ப தேவனை நம்ம சந்திக்கப்பட ஆயத்தப்படணும். உனக்காக ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படணும் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு, இங்க சொல்றாரு, உங்கள் இருதயங்களை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதே சங்கீதத்துல 54வது சங்கீதத்துல 4வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, உங்கள் அக்கிரங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் இருக்க உங்களை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய உள்ளத்துல என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுக்காக உங்களை ஆயத்தம் பண்ணுங்கள் சொல்றார். சங்கீதம் 61வது சங்கீதத்துல 7வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அந்த தயையும் உண்மையும் ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனிடத்துல தயையும் உண்மையும், உண்மைக்காக நம்ம என்ன செய்யணுமா, ஆயத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார். சாமுவேல் புத்தகத்துல 24ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க தம்முடைய கிரிகளை நம்ம என்ன செய்யணுமா, ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3வது வசனம் அங்க என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே பாதைக்கு செவைப்படுத்துங்க, தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும் சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கரட முரடானவைகள் எல்லாம் சமமாக்கப்படும் என்றும் காணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணுமா, வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஏசாயா 62ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, 62ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது 62ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாரு பாருங்க, வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவை பண்ணுங்கள். அப்ப பாருங்க, அங்க கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகின்றார், கிரிகளுக்கு ஆயத்தப்படுத்துகின்றாரு, தயவும் உண்மையும் வந்து உங்களுக்கு ஆயத்தப்படுத்துங்க அப்படின்றாரு. அக்கிரமம் இல்லாம நீங்க ஆயத்தப்படுத்துங்க, உங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்துங்க, உங்களுக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்துங்க, உன் தேவனை சந்திக்கும்படி நீங்க அப்படி ஆயத்தப்படுங்கன்னு சொல்லிட்டீங்க சொல்றாரு. உன் ஜனங்களுக்கும் வந்து என்ன பண்றாரு, ஜனத்துக்கும் வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், அவருடைய கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பெரிய கிரியைகள் என்ன அப்படின்னா, பர்வதங்களை உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர்.
ஆமென் சொல்லுங்க. அப்ப காற்றை சிருஷ்டித்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே மனிதனுடைய நினைவுகளை, யோசனைகளை இவை என்று இன்னதென்று வகையறுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இப்படிப்பட்டதான அப்ப அந்தகார கிரிகளுக்கு நம்ம என்ன பண்ணார், அப்ப விலக்கி நம்மை கர்த்தர் பாதுகாக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணுமா, ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படி பூமியினுடைய உயர்ந்த ஸ்தலங்களின் மேல நம்ம என்ன பண்ணோம்னா, ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணி மேன்மைப்படுத்துவோம்னு சொல்லி வாக்கு பண்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவேதான் நீங்க வேதம் சொல்லுகிறது, அப்ப ஆண்டுக்கு நான் ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி அங்க என்ன பண்ண, நீர் என்னுடைய தேவன், நான் உண்மையே உயர்த்துவேன் என்று யாத்திராகம் 15:2 நம்ம வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆகவே தான் ஆமோஸ் 4:12 வாசிக்கிறோம். ஆகவே உன் தேவனை சந்திக்கும்படி நீ என்ன செய்ய, ஆயத்தப்படு என்று சொல்றார். 1 கொரிந்தியர் புத்தகத்துல வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் தம்மில அன்பு கூறுவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத யாரும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. கண்ணு காணவும் இல்லை, அது காது கேட்கவும் இல்லை, மனிதனுடைய இருதத்திலே அதை தோன்ற முடியாது என்றார். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஞானமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அவர் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய ஆவியை யாராலையும் என்ன செய்ய முடியாது, ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அன்பு கூறுகளுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்காராம், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். ஆமென். அல்லேலூயா. அதான் அப்ப ஏசாயா அந்த 40வது சங்கீதத்துல 40ஆம் அதிகாரத்துல 3-5 வரைக்கும் வாசிக்கும் போது யோவான் ஸ்நானகனை குறித்து என்ன பண்றாரு, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஏசாயா 40:3-5 வசனம் வரைக்கும் இப்ப நம்ம படிச்சோம். அப்படி ஆயத்தம் பண்ணதை குறித்து அங்க சொல்லப்படுது. அதான் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல கூட 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 10வது வசனம், எப்படி எனில் இதோ அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் யார் அவரு, யோவான் ஸ்நானகன். ஆமென் சொல்லுங்க. இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து என்ன பண்றாரு, ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அது எப்படி என்னால் மேல சொல்லப்படுது, அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள், தீர்க்கதரிசியோ ஆம் தீர்க்கதரிசியை பார்க்கலாம் மேன்மை உள்ளவனையே நீங்க என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அது எப்படி எனில் இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்க வாக்கியத்துல குறிக்கப்பட்டவன் எவனே என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து அந்த இடத்துல என்ன பண்ணது சொல்லப்படுகிறது. யோனா புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா யோனா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா யோனா, ஆமோஸுக்கு அடுத்தது யோனா, யோனாவை விழுங்கும்படி. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நமக்காக ஒரு என்ன பண்ணோம், அப்போ ஒரு வழியை நம்ம ஆயத்தப்படுத்தணும், நமக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நான் வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன், உமக்கு என்னுடைய வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுவேன், என் தகப்பனுடைய தேவனே நான் உம்மை உயர்த்துவேன் சொல்லி அங்க என்ன பண்ணாங்க, பாடி மோசேவும் அந்த மக்களும் என்ன பண்ணாங்க, ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி பாடி கர்த்தரை துதிச்சு மகிமைப்படுத்துறாங்க. அப்ப ஆண்டவரை சந்திக்கும்படிக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஆகவே அவருடைய அன்புக்கூறு, அவரிடத்துல அன்புக்கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கர்த்தர் என்ன பண்றாரு, வச்சிருக்கிறத ஒரு மனிதனால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணின ஒரு மனிதனை ஆண்டவர் தம்முடைய தூதனை போல என்ன பண்ணார், யோவான் ஸ்நானகனை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவனை அனுப்பி என்ன பண்ணார், ஆயத்தப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. இங்க பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல இங்க சொல்லும் போது என்ன சொல்றேன்னா, யோனாவை விழுங்கும்படிக்கு அவன் கீழ்ப்படியாத போயிருக்கிறான், ஆனாலும் கூட அவனை விழுங்கும்படிக்கு அவனுக்காக கர்த்தரை என்ன பண்ணாராம், ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தாராம். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவன் அழிஞ்சு போகாதபடிக்கு அவன் கீழ்ப்படியாத போறான், வழி தப்பி போறான்றது ஆண்டுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் கூட அவனை மறுபடியும் காப்பாற்றுறதுக்காக ஒரு மீனுக்கு கர்த்தர் என்ன பண்ண, அவர் படைப்புல படைக்கப்பட்ட ஒரு உறுப்பை என்ன பண்றாரு, அந்த மிருகத்தை ஆண்டவர் அனுப்பி அந்த மீன் அனுப்பி என்ன பண்றாரு, அந்த நடுக்கடல்ல அப்ப அவனை விழுங்கும்படிக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மீனின் வயிற்றுல யோனா இரவு பகலாக 3 நாள் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, சில நேரத்துல நம்ம அன்பா கூப்பிட்டாங்கன்னா செஞ்சீங்கன்னா சிலர்லாம் நம்ம என்ன பண்ண கீழ்ப்படியத்துல
நம்ம எல்லாரும் என்னையும் சேர்த்து தான் நம்ம சொல்றோம். எத்தனையோ நேரங்கள்ல ஆண்டவருடைய அழைப்புக்கு நம்ம என்னங்கி வராதபடிக்கு எவ்வளோ நேரத்தில் நம்ம இருந்திருக்கோம். சில அடிபட்டு உதப்பட்டு தான் நம்ம வந்திருக்கோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா பாருங்க, யோனாவை விழுங்கும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்ண, நினிவேக்கு போனா போகல. ஆனா தர்சீசுக்கு போறான். ஆனா அங்க போன பிறகு இவனாலதான் அங்க பிரச்சனையா வருது. புயலை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. அப்ப எல்லாரும் அவங்க சரக்கெல்லாம் தூக்கி அந்த கணத்துல அந்த இதுல கடல்ல தூக்கி போடுறாங்க. ஆனாலும் கொந்தளிப்பு அமைதியான பாடம் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா இந்த கொந்தளிப்பு யாரால வந்திருக்குது? இந்த யோனானாலதான் வந்திருக்குது. அதுக்கு பிறகு அவன் சொல்றான், யாரு நீ, எங்கிருந்து வர, எந்த ஜாதியான், எங்க போற, எல்லாத்தையும் அவன் சொல்றான். அவன் சொல்லும் போது சொல்றான் பாருங்க 9வது வசனத்துல, அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் இந்த பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்துல பயபக்தி உள்ளவன். நீ பயபக்தி உள்ளவன் சொல்ற, ஆனா பயபக்தி உள்ளவனா இருந்துட்டு ஏன் இப்படி வழிவெளிக்கு வர்ற அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சில நேரத்துல இப்ப என்ன, அப்ப அதனால இந்த சமுத்திரத்துல நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க என்ன சொல்லலாம், என்னை தூக்கி போட்டீங்கன்னா இந்த சமுத்திரம் உங்களுக்கு அமைதியாயிடும். இது முன்னே சொல்லிதான் நாங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணிக்க மாட்டோம், எதையும் எடுத்து போட்டுருக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா அதுக்கு பிறகு பாருங்க, மீன் வயிற்றுல நம்ம மீனை கையில தொட்டாவே நாத்தம். மீன் வயிற்றுல 3 நாள் உள்ளக்கிறான். ஆமே, அங்கிருந்து இங்கிருந்து கூப்பிடுறான்னா அங்க விட்டுட்டான். அப்ப பாருங்க, சில நேரத்துல அந்த அந்த அழுக்கு நாத்தத்துல இருந்து அங்கிருந்து என்ன பண்றான், கூப்பிடுறான் ஆண்டவரை நோக்கி. ஆமே, இங்க சொல்றாரு பாருங்க, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரத்துல பிரச்சனை போராட்டத்தில் நெருங்க வரும்போது தான் அப்பதான் கூப்பிடுறது. ஆமேன்னு சொல்லுங்க. அன்பா கூப்பிடும் போது வரமாட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இப்படிதான் இப்ப யோனா என்ன பண்ணா செய்தான். ஆனாலும் மீன்க என்ன பண்ணாரு, அந்த மீனை விழுங்கும்படிக்கு கர்த்தர் ஒரு மீனுக்கு கர்த்தர் கொடுத்து என்ன பண்ணாரு, ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி கர்த்தர் உங்களுக்கும் ஒரு மீனை கர்த்தரை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு, உங்களை காப்பாற்றப்படுவதற்காக. ஆமேன்னு சொல்லுங்க. வருகிற கோபாக்கினில் அழிஞ்சு போகாதபடிக்கு கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். ஆமேன். ஆகவே யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம், யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்க சொல்றாரு பாருங்க, 1வது வசனம் 2வது வசனத்தை கூட படிக்கலாம். அது சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்துல விசுவாசம் பாருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் பாருங்கள். அவர் சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி போனார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன பண்றேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் என்ன செய்வேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் உங்களை நான் என்ன பண்ணுவேன், சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அங்க அங்க ஒன்றும் என்ன இல்லை, அந்த ஸ்தலம் ஒன்றும் கட்டி முடிக்கல, அது கைவேலை இல்லாத ராஜ்யம். ஆமே, இங்கதான் செங்கல், இங்கதான் சிமெண்ட், இங்கதான் மேஸ்திரி, இங்கதான் பெயிண்டரு, இங்க எல்லாமே இருக்கிறாங்க. இங்க எல்லாம் வேலை செய்யறதுக்கு அங்க யாருமே கிடையாது. அங்க கைவேலை இல்லாத ஆலயத்தை, அங்க ராஜ்யத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, உனக்கு எனக்கும் கட்டி கொண்டு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அங்க கொத்தனாரோ, அங்க தாசில்தாரோ, தரகரோ அங்க யாரும் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் கைவேலை இல்லாத ராஜ்யத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் அங்க வேலை முடிஞ்சுச்சுன்னா எந்த நேரம் வருவார்னே சொல்ல முடியாது. ஆமேன். அது பகல்லையோ, மதியானத்திலோ, சாயங்காலத்திலோ, சேவல் நேரத்திலோ, அதிகாலையிலோ எப்போ வருவார்னு தெரியாது. ஆனா எப்போ வருவார்னு தெரியாது இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. தங்கமயமான அந்த 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 ஆலயத்தை பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்தலத்தை அதுக்கு போற வழியெல்லாம் எப்படி இருக்குதான், தங்கமயமான வீதி. ஆமேன். அல்லேலூயா. எல்லாம் விதவிதமான தங்கத்துல என்ன பண்ணுவாங்க, இங்கெல்லாம் ரோடு என்ன பண்ணாங்க, மண் ரோட கடந்ததெல்லாம் சிமெண்ட் ரோட போட்டு விட்டாங்க. இப்ப சிமெண்ட் ரோடு எல்லாம் போட்டுங்கிறது மாதிரி அங்க தேவனுடைய அந்த ஆலயத்தை அங்க கட்டிருக்கிறாரு, அந்த கைவேலை ராஜ்யத்தை. அங்க அதுக்கு போற வழியெல்லாம் தங்கமயமான வீதியாவே இருக்குமா. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த பக்கம் சுத்தி பார்த்தாலும் அப்படியே ஜொலிக்கும். அப்படிப்பட்ட அங்க வீதிகள் எல்லாம், வீதியே தங்கத்துல இருக்குதுன்னா எப்படி இருக்கும், நல்லா யோசிச்சுப்பார். ஆமேன். அந்த இடத்துக்கு தான் உன்னை என்னையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன்.
அவருடைய உன் தேவனாகிய கர்த்தரை நீ சந்திக்கும்படி நீ என்ன செய்ய? ஆயத்தப்படு. இன்னைக்கு நாம் மனம் திரும்பி அவருக்கு வழிகளை நம்ம ஆயத்தப்படுத்தி வழிகளை நம்ம நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி மனம் திரும்பி அவர் பட்சமாக நம்ம திரும்பி வரும்போது, நம்ம தாழ்ந்த சிந்தையோடு கூட அவர் பட்சத்தில் வரும்போது கர்த்தர் நம்மை மன்னித்து இரக்கத்தை வெளிப்படுத்தி அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற இடத்துக்கு ஒரு நாள் வருவார். அவரை நம்மளை சந்திப்பதற்கு இங்கே ஏறிவான்னு சொல்லி கூப்பிடும் போது அவருடைய மகிமைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவருக்கு நம்ம ஆயத்தப்படுத்தும். அன்பு குருவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஆயத்தம் பண்ணியிருக்கிறவர்களே கண் காணவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அவர் நமக்காக கர்த்தரை ஆயத்தப்படுத்திக்கிற ஒரு மனிதனாலும் கண்டு அதை சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது. ஆமென். அப்படி கர்த்தர் அந்த ஆயத்தப்படுத்தி கொள்வோம். கர்த்தருக்காக நம்ம ஆயத்தப்படுவோம். நம்ம அவிவிசுவாசமாக இராமல் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய், தோமாவை போல அவிவிசுவாசம் உள்ளவர்களாக இராமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசத்தினாலே எல்லாம் கூடும் சொல்லப்படுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொல்லப்படுகிறது. ஆகவே நம்ம விசுவாசிப்போம். ஆண்டவர் மரிச்சார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அதுக்கு நீயும் நானும் சாட்சிகளாக இருக்கிறோம். ஆகவே நாம் தோமாவை போல அவருடைய கையும் அவருடைய விலாவிலையும் அவருடைய கையிலையும் என்னுடைய விரலை விட்டு நான் தொட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன்னு சொல்றார். ஆனால் கண்டு விசுவாசிக்கிறவரை விட காணாத விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவன்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம் காணாத விசுவாசிக்கிற நம்மை ஆண்டவர் பாக்கியவதிகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே அவருக்காக நம்ம ஆயத்தப்படுத்துவோம், ஆயத்தம் பண்ணுவோம். நமக்காக கர்த்தர் வழியை ஆயத்தம் பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த ஆராதனை கலந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய எல்லா அந்த அவிவிசுவாசம், அவநம்பிக்கை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போட்டு தோமாவை போல அந்த அவநம்பிக்கைலாம் இல்லாதபடிக்கு உம்மை விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே? விசுவாசத்தினால் வருவது யாவும் பாவமே என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரை துதிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே? அந்த விசுவாசத்தினால் உம்முடைய பிள்ளைகள் பிழைத்து ஆண்டவரை உம்மை கண்டுகொள்ள நீர் ஆண்டவரை ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த காரியங்களை கர்த்தாவே நீ ஆயத்தம் பண்ணி வரும்போது உம்மை சந்திக்கும்படிக்கு ஆண்டவரை துதிக்கிறோம். விசுவாசம் உள்ள ஒரு சந்ததியாகவே காலொன்று நிற்கிற சபையாய், பரிசுத்தமும் கரையற்ற பிழையில்லாத மாசற்ற மகிமையுள்ள சபையாக கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை கரைதரை இல்லாம பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறவர்களை ஆண்டவர் சுதந்திரத்துக் கொள்ள நீங்க கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க திடப்படுத்தும், பலப்படுத்தும், விசுவாசத்துல உறுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மரியாதை போல ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை அழுது கொண்டிருக்கும் போது மரியாதை ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அவளை பார்த்து அழாதேன்னு சொல்லி ஆறுதல் படுத்தின எங்கள் ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தையும் தம்முடைய கிருபையும் ஆண்டவரை காண்பிச்சு ஆறுதல் படுத்தின எங்கள் ஆண்டவர். அப்படி இந்த நாட்களில் ஆண்டவரை கர்த்தாவே கண்ணீரோடு வேதனையோடு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்தும்படியாய் உங்களுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய பட்சத்தில் ஆண்டவரே நின்று தாழ்த்தி ஆண்டவரே தன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுகிற ஒவ்வொரு மேலையும் உம்முடைய கரம் ஆண்டவரே கர்த்தாவே அக்னியாய் கடந்து வந்து உங்களுடைய பிள்ளைங்களுடைய சரீரங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அந்தகார இருளெல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே துதிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பிளஸ் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிறைய பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. ஆண்டவரே துதிக்கிறோம். உமக்காக எழுந்து செயல்படுகிற பிள்ளைகளாய் உமக்காக தம்முடைய வழிகளை ஆயத்தப்படுத்தி உமக்கு பிரியமான வழியிலே ஆண்டவரை துதிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வழிகளை பார்த்து நீங்க ஆண்டவரே அதன் மேல பிரியப்பட்டு உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்க போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நீங்க கிரியை செய்ய நாமத்தையும் மையப்படுத்தும். வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பலப்படுத்தி சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிரியை செய்து தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துங்க. அன்னைக்கு சீசர்கள் நடுவிலே போய் ஆண்டவரே பூட்டப்பட்ட நிலைமையில கூட ஆண்டவரே அவர்கள் நடுவிலே போய் நின்று உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்த ஆண்டவர், சமாதானமற்ற நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய நிறைவான சமாதானத்தை ஒவ்வொருக்கும் நீங்க கட்டளிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிரியை செய்து தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வாரம் முழுவதுமாய் ஆண்டவரை துதிக்க இருக்கிறதான ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளும். இன்று இரவு ஜெபத்தை கூட கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு ரத்தத்தால் ஜெபம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியம் வழி நடத்தலும்
இன்றும் என்று சதாக்காய் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மில் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சாயங்காலம் நமக்கு நைட் ஜெபம் இருக்கும், கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வியாழக்கிழமை நமக்கு வாக்குத்தத்த ஜெபம் இருக்கும். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஜெபம் இருக்கும். அதே போல் நமக்கு இந்த அடுத்த வாரத்தில் திருவிருந்து ஆராதனை இருக்கும். அதுக்காக சுத்திகரிப்பு ஜெபங்களில், உபவாச ஜெபங்களில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.